Hello students, welcome to MS Tricks channel. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம எக்ஸசைஸ் 1.1ல இருக்கிறதுல 6th சம்மோ 7th சம்மோ கண்டினியூ பண்ண போறோம். இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் 5 சம்ஸ் வந்து கவர் பண்ணிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, வாங்க இப்போ 6th சம் பார்க்கலாம். 6th क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. செட் A வந்து என்னன்னு கொடுத்திருக்காங்க. செட் A it's equal to belongs to set A வந்து equal to X and X belongs to W. W ன்றது என்ன? whole numbers. ஓகேங்களா? whole numbers வந்து எதுல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும்? whole numbers 0 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, whole numbers that start from 0 1 2 3 etc. infinite numbers நமக்கு போயிட்டு இருக்கும். இது வந்து whole numbers. whole numbers நம்ம என்ன டினோட் பண்ணுவோம்? W டினோட் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ A செட் வந்து என்ன நமக்கு செட் பில்டர் ஃபார்ம்ல கொடுத்திருக்காங்க. A செட் ஃபைண்ட் பண்ணி எழுதிடலாமா? A that's equal to X. என்ன கொடுத்திருக்காங்க? X வந்து ஹோல் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஹோல் நம்பர்ஸ் வந்து எது வரைக்கும் நம்ம எழுதிக்கணும்? less than 2. less than 2னா என்ன? X ஓட வேல்யூ வந்து 0வா இருக்கும், 1ஆ இருக்கும், 2ஆ இருக்குமா? இருக்காது. என்ன கொடுத்திருக்காங்க? less than 2 ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா? less than 2ல இருக்கிற ஹோல் நம்பர்ஸ் எது நம்மளுக்கு? 0 1 தான். less than or equal to 2னு கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2வையும் சேர்த்து எடுத்துக்கணும். ஸோ 0,1 தான் நம்மளோட A செட். ஓகே, அடுத்து B செட் பாருங்க. B that's equal to X that belongs to N. X வந்து என்னவா இருக்கீங்க? நேச்சுரல் நம்பர்ஸ். என்னன்றது என்ன? நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? நம்மளுக்கு 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 அப் டு இன்ஃபைனிட் வரைக்கும் டேர்ம்ஸ் வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஹோல் நம்பர்ஸ் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போகும். நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போகும். ஹோல் நம்பர்ஸ் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போகும். இப்போ நம்ம X ஓட கண்டிஷன் என்ன கொடுத்திருக்காங்க? X வந்து 1 விட அதிகமா இருக்கணும். 1 X greater than 1. அதே மாதிரி 4 விட 4 ஆர் less than or equal to 4 இருக்கணும். இப்போ 4 வரைக்கும் நம்ம இங்க எழுதிக்கலாம். 1 X என்னவா இருக்கணும்? 1 விட greater than இருக்கணும். அப்ப இந்த 1 வந்து நம்ம எடுத்துக்க முடியாது இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்ல. 2 வருமா? வரும். 3 வரும். 4 வருமா? கண்டிப்பா வரும். ஏன்னா less than or equal to 4னு கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இந்த 2 3 4 தான் நம்மளுக்கு என்னது? set B. set B that is equal to 2, 3, 4. சரிங்களா? அடுத்தது set C வந்து நம்மளுக்கு டைரக்டா ரோஸ்டர் ஃபார்ம்லயே கொடுத்துட்டாங்க. அதை நீங்க எழுதிக்கலாம். இப்போ என்ன இதுல கொடுத்துட்டு நம்ம வெரிஃபை பண்ண சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. வெரிஃபை that A cross B union C that's equal to A cross B union A cross C. Okay, C செட்டு நான் இங்க எடுத்து எழுதிக்கலாம். C that's equal to 3, 5. RHS, yes, first LHS எடுத்துக்கலாம். LHS என்னது? A cross B union C. இதான் LHS இல்லையா? B union C first find பண்ணிடுங்க. B union C that is equal to B set வந்து 2, 3, 4 union of C set வந்து 3, 5. யூனியன்றது என்ன? இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதணும், ரிப்பீட்டேஷன் இல்லாம. ரெண்டு செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதணும், ரிப்பீட்டேஷன் மட்டும் வரக்கூடாது. ஓகேவா? இப்போ எழுதிடலாமா? 2, 3, 4. இது எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் எழுதிட்டேன். ரிப்பீட் ஆகிற எலிமெண்ட் இது 3 மட்டும் தான். அதை விட்டுறேன். அடுத்து 5 எழுதிக்கிறேன். முடிஞ்சிருச்சு. B யூனியன் C. நெக்ஸ்ட் A cross B யூனியன் C. A cross B யூனியன் C. A செட் எடுத்து எழுதுங்க. A செட் வந்து நமக்கு 0, 1 cross B யூனியன் C என்ன ஃபைண்ட் பண்ணோம்? 2, 3, 4, 5. ஓகே, இப்போ நீங்க இதுக்கு ஆர்டர் பேர் எழுதிங்கன்னா 0 கூட ஃபர்ஸ்ட் பேர் பண்ணிடுங்க. 0, 2 0, 3 0, 4 and 0, 5. முடிஞ்சிருச்சா? அடுத்தது ஃபர்ஸ்ட் செகண்ட் எலிமெண்ட் எடுத்துக்கலாம். 1, 2 1, 3 1, 4 and 1, 5. இங்க மட்டும் போடுறோம். ஓகே, இதுதான் நம்மளோட LHS. LHS கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து RHS பார்க்கலாம். RHSல நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? A cross B union of A cross C. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம கிராஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூனியன் எடுக்கணும். ஓகே, இப்போ A cross B எழுதலாமா? A cross B என்ன நம்மளுக்கு? A செட் எடுத்து எழுதுங்க. A செட் வந்து 0, 1 cross B செட் வந்து 2, 3, 4.
is equal to 0, 2, 0, 3, 0, 4 and 1, 2, 1, 3 and 1, 4. A cross B முடிஞ்சிருச்சு. அடுத்து A cross C. A என்ன நம்மளுக்கு 0, 1 A set எழுதியாச்சு. Cross C set என்ன கொடுத்திருக்காங்க 3, 5. That is equal to 0, 3, 0, 5. First element எடுத்து pair பண்ணியாச்சு. Second element என்ன இருக்கு 1, 3 அடுத்து 1, 5. முடிஞ்சிருச்சா? A cross C யும் ஃபைண்ட் பண்ணிட்டோமா? நம்மளுக்கு RHS ஓட டோட்டல் என்ன கொடுத்திருக்காங்க A cross B union of A cross C. யூனியன் எடுக்கணும். இப்ப யூனியன் எடுக்கிறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் A cross B ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து எழுதிடுறேன். பாப்பா அந்த சார்ஜரை புடிங்கிட்டு வாமா. இல்ல புடுங்காத வேணாம். இப்போ ஃபர்ஸ்ட் நான் A cross B ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எடுத்து இங்க எழுதிடலாம். A cross B ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்லாம் என்னென்ன 0, 2 அடுத்தது 0, 3 நெக்ஸ்ட் 0, 4 அடுத்து என்ன இருக்கு 1, 2 1, 3 1, 4. இப்போ A cross B ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுதியாச்சு இல்லையா? அடுத்தது இப்போ A cross C ல பார்க்கலாம். ரிப்பீட் ஆகாத எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். 0, 3 இருக்கா நம்மளுக்கு இருக்கு, அதை ஆல்ரெடி எழுதிட்டோம். 0, 5 இருக்கா இல்ல, அதை இங்க எழுதிக்கலாம். ஓகேவா? அடுத்தது 1, 3 1, 3 எழுதிட்டோமா எழுதிட்டோம். 1, 5 எழுதிருக்கோமா இல்ல, சோ அது 1, 5. ஓகேங்களா? இதுதான் வந்து நம்மளோட RHS. இப்ப செக் பண்ணி பாருங்க LHS-உம் RHS-உம் சேமா இருக்கா? 0, 2 0, 3 0, 4 0, 5 4 இங்க இருக்கு 0, 5. ஓகேவா? அதே மாதிரி 1, 2 1, 3 1, 4 and 1, 5 ரெண்டும் ஈக்குவல். LHS that is equal to RHS, hence verified. Okay. Next 6th sumல second subdivision. Okay. So இது பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம A set வந்து என்னன்றதை எடுத்து எழுதிக்கலாம். A set என்ன ஃபைண்ட் பண்ணோம் 0, 1. B set நம்ம ஃபைண்ட் பண்ணது 2, 3, 4. C set வந்து क्वेश्चनல இருக்கு, that is 3, 5. Okay. First LHS ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். LHS என்ன கொடுத்திருக்காங்க A cross B intersection C. So B intersection C வந்து நம்ம first find பண்ணிக்கலாம். B intersection C that's equal to B set என்ன நம்மளுக்கு 2, 3, 4. Intersection of C set என்ன கொடுத்திருக்காங்க 3, 5. ஓகேங்களா? இன்டர்செக்ஷன் இருப்ப நம்ம என்ன பண்ணுவோம் காமன் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுதுவோம் இல்லையா? காமன் டேர்ம்ஸ் இங்க நம்மளுக்கு என்ன இருக்கு 2, 3, 4 இங்க 3 and 5. So 3 மட்டும் தான் நம்மளுக்கு காமனா இருக்கு. So நான் அதை எடுத்து எழுதிக்கிறேன். So B intersection C வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம A கூட இதை என்ன பண்ண போறோம் கிராஸ் பண்ண போறோம். A cross B intersection C. So A set வந்து நம்மளுக்கு 0, 1 cross B intersection C நம்ம ஃபைண்ட் பண்ணது 3. That is equal to இப்ப ordered pair எழுதுனீங்கன்னா 0, 3 and 1, 3. இதுதான் நம்மளோட LHS. ஓகேங்களா? நெக்ஸ்ட் RHS வந்து நான் இங்க எழுதுறேன். RHS என்ன கொடுத்திருக்காங்க A cross B intersection of A cross C. So first A cross B வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணிடலாம். A set என்ன 0, 1 cross product of B set வந்து 2, 3, 4. இப்போ ordered pair நம்ம எழுதணும்னா 0, 2 0, 3 0, 4. 1, 2 1, 3 and 1, 4. A cross B முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இருக்கிறது A cross C. A cross C ல A set வந்து 0, 1
cross C set வந்து 3, 5. இப்போ இதை வந்து ஆர்டர் பேர் எழுதுனீங்கன்னா 0, 3, 0, 5, 1, 3 and 1, 5. A cross C முடிஞ்சிருச்சா? So டோட்டலா இப்போ RHS என்ன இருக்கு? A cross B intersection of A cross C. சூப்பர். ரெண்டு இன்டர்செக்ஷன், இந்த ரெண்டு செட் நீங்க ஃபைண்ட் பண்ணீங்க இல்லையா, அதுல காமன் ஆர்டர் பேஸ் மட்டும் எடுத்து எழுதிடலாம். காமன் ஆர்டர் பேஸ் எது இருக்கு? 0, 2, 0, 3. எனக்கு இங்க 0, 2 இருக்கா? இதுல A cross C ல இல்ல. 0, 3 இருக்கு. சோ அதை நான் அண்டர்லைன் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அடுத்தது 0, 4 வந்து இங்க கிடையாது. 1, 2 இல்ல. 1, 3 இருக்கு. அதையும் நாங்க அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அடுத்து 1, 4 இல்ல. ஓகேங்களா? சோ இப்ப நம்ம அண்டர்லைன் பண்ணத ஆர்டர் பேர்ஸ் மட்டும் நீங்க எடுத்து எழுதிட்டீங்கன்னா 0, 3 நெக்ஸ்ட் 1, 3 இதுதான் நம்மளோட RHS. ஓகேங்களா? இப்ப LHS RHS கம்பேர் பண்ணி பாருங்க. 0, 3, 1, 3 இங்கேயும் அதே ஐட்டம்ஸ் தான் இருக்கு. So LHS that is equal to RHS, hence verified. அடுத்தது 6th sumலயே third subdivision. So here the I'm going to write the A set and B set. A set என்ன நம்மளுக்கு 0, 1 and B that is equal to 2, 3, 4. Okay. இதுல first LHS ல தான் ஆரம்பிச்சிடலாம். LHS என்ன கொடுத்திருக்காங்க? A union B cross C. So A union B தான் first எடுப்போம் இல்லையா? So bracketல இருக்கிற term வந்து first find பண்ணலாம். A union B. A union B க்கு நம்ம என்ன எழுதணும்? A set எழுதணும். A, 1 union of B set. B set என்னது? 2, 3, 4. இப்போ யூனியன் கேட்டிருக்காங்களா? யூனியன் என்ன பண்ணுவோம்? எல்லா எலிமெண்ட்ஸையுமே எழுதணும். ரிப்பீட்டேஷன் இல்லாம ரெண்டு செட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையுமே எழுதணும். ரிப்பீட்டேஷன் மட்டும் வரக்கூடாது. 0, 1 0, 1 மட்டும் தான் இங்க இருக்கு. இதுல எந்த எலிமெண்ட் ரிப்பீட் ஆகல. சோ இங்க இருக்குது 2, 3, 2. A யூனியன் B வந்து முடிஞ்சிருச்சு. ஓகே, அடுத்தது என்ன? A யூனியன் B cross C. A யூனியன் B cross C. A யூனியன் B என்ன செட் நம்மளுக்கு? 0, 1, 2, 3 and 4. cross C செட் என்னது? 3, 5. equal to இப்போ ஆர்டர் பண்ணி எழுதலாமா? 0, 3, 0, 5. அடுத்தது 1, 3, 1, 5. next 2, 3 and 2, 5. அடுத்தது 3, 3 then 3, 5. next 4, 3 and 4, 5. ஓகேவா? இதான் நம்மளோட LHS. RHS க்கு ஃபைண்ட் பண்ணலாம். RHS பார்ட் என்ன இருக்கு? A cross C union of B cross C. Okay, A cross C first நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். A set வந்து 0, 1 cross C set வந்து 3, 5. that is equal to paired items எழுதுறீங்கன்னா 0, 3, 0, 5. அடுத்தது 1, 3 and 1, 5. ஓகே, A cross C முடிஞ்சிருச்சா? அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? B cross C. B cross C that is equal to B set என்னது? 2, 3, 4 cross C set என்ன நம்மளுக்கு? 3, 5. that is equal to 2, 3, 2, 5. அடுத்து 3, 3, 3, 5. next 4, 3 and 4, 5. தெரிச்சா? B cross C இப்ப ஃபைண்ட் பண்ணிட்டோமா? இப்போ இது ரெண்டுத்துக்கும் யூனியன் எடுத்துடலாம். இது எதுக்கும்? A cross C union of B cross C. ஓகே, யூனியன்றது நம்ம எல்லா டேர்ம்ஸையும் எழுதணும். ரெண்டு செட்ல இருக்கிற எல்லா டேர்ம்ஸும் எழுதணும், எல்லா எலிமெண்ட்ஸையும். ஆனா ரிப்பீட்டேஷன் மட்டும் ஆகக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் செட் எடுக்கலாமா? ஃபர்ஸ்ட் செட் என்ன இருக்கு? A cross C. A cross C ல 0, 3 எழுதிருங்க. 0, 5. அடுத்தது 1, 3
and 1, 5. நான் first setல இருக்கிற 4 ordered pairs எழுதிட்டேன். அடுத்தது second set B cross C. B cross C ல இருக்கிறது repeatation ஏதாவது ஆகுதான்னு மட்டும் first பார்த்துப்போம். 0, 1. 0, 1 இங்க எங்கேயுமே இல்ல. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். 2, 3, 2, 5, 3, 3, 5, next 4, 3 and 4, 5. இது நம்மளோட RHS. இப்போ கம்பேர் பண்ணலாமா? LHS-உம் RHS-உம். LHS-ல இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கா? 0, 3, 0, 5, 1, 3, 1, 5, 2, 3, 2, 5, 3, 3, 3, 5 and then 4, 3, 4, 5. Equal இருக்கு. LHS that is equal to RHS x verify. Last எழுதி முடிச்சுங்க. ஓகே, 6th sum அவ்வளவுதான். அடுத்தது 7th sum. 7th sum பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க. A set வந்து என்னது? Set of all natural numbers less than 8. A set வந்து என்ன கொடுத்திருக்காங்க? Natural numbers கொடுத்திருக்காங்க. என்னவா இருக்கும்? Less than 8 இருக்கும். ஓகேங்களா? சோ இப்போ எழுதிடலாமா? A set என்னது? Natural numbers. The natural numbers எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 2, 3, 4, 5, 6, 7, 8 எழுதலாமா? less than 8 தான் கொடுத்திருக்காங்க. சோ 8 வந்து எழுதக்கூடாது. less than or equal to 8 ன்னு கொடுத்தா நம்ம என்ன பண்ணுவோம்? 8 வந்து எழுதுவோம். சோ இதுதான் A செட். அடுத்தது B செட் எழுதிடலாமா? B செட் என்ன கொடுத்திருக்காங்க? all prime numbers less than 8. Bன்றது என்னது? எல்லா prime numbers-உம் less than 8 இருக்கதை எடுத்து எழுதிக்கிறோம். prime numbers-லாம் first என்ன வரும்? வரிசையா எழுதுங்க. 2, 3, 5, 7, அதுக்கப்புறம் இது ஒரு 11 வரும். 11 எழுதலாமா? ஏன்னா less than 8 தான் கொடுத்திருக்காங்க இல்லையா? நம்ம 11 எழுதினா greater than 8 போயிடும். இதோட முடிஞ்சிச்சு. இது வந்து B செட். அடுத்து C பார்க்கலாமா? C என்ன கொடுத்திருக்காங்க? set of even prime number. even prime numbers மட்டும் C செட்ல இருந்து எழுதிக்கோங்கன்னு சொல்றாங்க. prime numberலயே இருக்கிற ஒரே even number எது? 2 மட்டும் தான். ஓகேங்களா? prime numbersல இருக்கிற எல்லாமே odd numbers தான். 2 மட்டும் தான் நமக்கு என்னது? even number-ஆ வரும். ஓகே, சோ இப்போ C யோட செட் எலிமெண்ட் எது? 2. இப்போ வெரிஃபை பண்ண சொல்லிக்குது A intersection B cross C that's equal to A cross C intersection of B cross C. A, B, C செட் வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன்ல இருக்கிற LHS எடுத்துக்கலாம். LHS என்னது? A intersection B cross C. A intersection B எழுதலாமா? A intersection B that is equal to A set எது எழுதிருங்க? 1, 2, 3, 4, 5, 6 and 7. B set என்ன வரும் நம்மளுக்கு? 2, 3, 5, 7. ஓகே, இப்போ ரெண்டுத்துக்கு இருக்கிற காமன் டேர்ம்ஸ் எழுதிடலாமா? என்னென்ன இருக்கு? 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு, 3. 2, 3 மட்டும்தான். at 5 இருக்கு. 2, 3, 5, 7. ஓகே, 2, 3, 5, 7. இது ரெண்டும் வந்து நம்மளுக்கு காமனா வருது. A intersection B. அடுத்தது A intersection B cross C. So A intersection B என்ன ஃபைண்ட் பண்ணோம்? 2, 3, 5, 7 cross of C வந்து 2. That is equal to 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. இது வந்து LHS ஃபைண்ட் பண்ணிருப்போம். அடுத்து RHS பார்க்கலாம். RHSல நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்காங்க? இங்கே நான் RHS வந்து கண்டினியூ பண்றேன். RHS வந்து A intersection C union of B cross C. A cross C intersection of A cross C intersection of B cross C. So A cross C எழுதலாமா? A cross C. A என்னென்ன இருக்கு நம்மளுக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7. cross C வந்து என்ன நம்மளுக்கு? 2. இதோட கண்டினியூவேஷன் A cross C that is equal to 1, 2, 2, 2, 2, 3, 3, 2, 4, 2, 5, 2, 6, 2 and 7, 2.
A cross C முடிஞ்சிருச்சு. B cross C find பண்ணலாம். B cross C that is equal to B set first எழுதுறேன். 2, 3, 5, 7 வந்து நம்மளோட B set. Cross C என்ன இருக்கு? 2. இப்போ ordered pair எழுதலாமா? 2, 2, 3, 2, 5, 2 and 7, 2. அப்புறம் என்ன நம்மளுக்கு RHSல கொடுத்திருக்கிறது இன்டர்செக்ஷன் A cross C க்கும் P cross C க்கும் இன்டர்செக்ஷன் பண்ணணும். சோ ரெண்டுல இருக்கிற காமன் எலிமெண்ட்ஸ் மட்டும் நம்ம இப்போ ஹைலைட் பண்ணிக்கலாம். காமனா இருக்கிறது 1, 2 நம்மளுக்கு இங்க இருக்கா? இல்ல. 2, 2 இருக்கா? இருக்கு. நான் லைன் பண்ணிக்கிறேன். அடுத்தது 3, 2 இருக்கு. லைன் பண்ணிக்கிறேன். 4, 2 இல்ல. 5, 2 இருக்குது. ஓகேங்களா? 6, 2 கிடையாது. 7, 2 இருக்கு. நம்மளோட RHS பார்ட் என்ன கிடைச்சிருக்கு? 2, 2, 3, 2, 5, 2 and 7, இது நம்மளோட RHS. LHS RHS இப்ப கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? 2, 2, 3, 2, 5, 2, 7, 2. கரெக்டா இருக்கா? So LHS that is equal to RHS, hence verified. Next 7th sumலயே வந்து செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபைண்ட் பண்ண A செட் நான் இங்க எழுதிட்டேன். A செட் என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7. B செட் என்ன நம்ம ஃபைண்ட் பண்ணது? 2, 3, 5 and 7. And then C செட் நம்ம ஃபைண்ட் பண்ணது 2. ஓகே. LHS வந்து இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம். LHS வந்து A cross B minus C. ஓகேங்களா? P minus C ஃபைண்ட் பண்ணிடலாம். P minus C னா என்ன? ஃபர்ஸ்ட் நான் B செட் எழுதிக்கிறேன். B செட் வந்து எனக்கு 2, 3, 5, 7 minus C செட் என்னது? 2. இப்போ எப்படி எழுதணும்? B minus C னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் B ல இருந்து C ல இருக்கிற எலிமெண்ட்ஸை மைனஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? B செட்ல C ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டு ரிமைனிங் எலிமெண்ட்ஸ் இன் B செட் நம்ம எழுத போறோம். ஓகேங்களா? மைனஸ் பண்ண என்ன பண்ணும்? B மைனஸ் C னா B ல இருக்கிற C யோட எலிமெண்ட்ஸ் எதுவுமே நம்ம எழுத கூடாது. 3, 5, 7 இந்த 2 வந்து C ல இருக்கு இல்லையா? சோ இத நம்ம விட்டுறணும். விட்டுட்டு B செட்ல இருக்கிற மீதி எலிமெண்ட்ஸ் மட்டும் எழுதிப்போம். இதுதான் B minus C. நெக்ஸ்ட் A cross B minus C. A செட் எது நம்மளுக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7 cross C set B minus C ஃபைண்ட் பண்ணி இங்க இருக்கு இல்லையா? நான் கீழே எழுதுறேன். 3, 5, 7. ஓகே. இது இப்போ வந்து ஆர்டர் பேட் போட்டுடலாமா? 1, 3 அடுத்து 1, 5 நெக்ஸ்ட் 1, 7 அடுத்தது 2, 3 2, 5 2, 7 அடுத்தது 3, 3 3, 5 3, 7 next 4, 3 4, 5 and 4, 7 5, 3 5, 5 and 5, 7 அடுத்தது 6, 3 6, 5 6, 7 next 7, 3 7, 5 7, 7 that is நம்மளோட LHS இத நம்ம ஃபைண்ட் பண்ணிருக்க LHS. அடுத்து RHS பார்க்கலாம். RHS ல என்ன கொடுத்திருக்காங்க? A cross B minus A cross C. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம A cross B எடுத்துடலாம். A cross B A செட் என்னது? 1, 2, 3, 4, 5, 6, 7 cross B செட் என்ன நம்மளுக்கு? 2, 3, 5 and 7 cross பண்ணி எழுதலாமா? 1, 2 1, 3 1, 5 1, 7 first element கொடுத்துச்சு. second element என்னது? 2, 3 sorry 2, 2 2, 3
2,5, 2,7. அடுத்தது 3,2, 3,3, 3,5, 3,7. அடுத்தது 4,2, 4,3, 4,5 and 4,7. அடுத்து 5,2, 5,3, 5,7, 5,5 and 5,7. Next 6,2, 6,3, 6,5 and 6,7. Last இருக்கிறது 7,2, 7,3, 7,5 and 7,7. இது நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கிற A cross B. இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், A cross C ஃபைண்ட் பண்ணணும். இப்போ A cross C ஃபைண்ட் பண்ணிடலாமா? A cross C வந்து எழுதிடலாம். A cross C வந்து நான் நெக்ஸ்ட் பேஜ்ல போடுறேன். ஓகேவா? இடம் ஸ்பேஸ் இல்ல. ஸோ நெக்ஸ்ட் பேஜ் A cross C ஃபைண்ட் பண்ணணும். A செட் நம்மளுக்கு என்ன? 1, 2, 3, 4, 5, 6 and 7. cross C செட் வந்து 2. எழுதலாமா? 1,2, 2,2, 3,2, 4,2, 5,2, 6,2 and 7,2. இதுதான் நம்மளோட A cross C. இப்போ என்ன நம்மளுக்கு क्वेश्चन கொடுத்திருக்காங்க? A cross B minus A cross C. A cross B இங்க முன்னாடி ஃபைண்ட் பண்ணிருக்கோம் இல்லையா? அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து A cross C ல இருந்தா நம்ம அதை எழுதக்கூடாது. A cross C ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு? 1,2, 2,2, 3,2. 2ல லாஸ்ட் 2ல முடியறது எல்லாமே நமக்கு இங்க A cross C ல இருக்கு. சோ இதை விட்டுட்டு எழுதுனா லாஸ்ட் 2ல முடியறது 1,2 இருக்கா? 1,2 இங்கே இருக்கு. சோ இத வந்து நம்ம எழுதக்கூடாது. ஓகே, இதுல என்னென்ன இருக்கு? 1,3, 1,5, 1,7 எழுதிடலாமா? 1,3, 1,5 and 1,7. அடுத்து பார்க்கலாம். இது எல்லாமே நம்ம எழுதிட்டோம். 1,3, 1,5, 1,7 எழுதிட்டோம். 2,2 எழுதலாமா? 2ல முடியறது நம்மளுக்கு A minus C ல இருக்கு இல்லையா? அதனால அதை எழுத மாட்டோம். சோ இதை விட்டுலாம். அடுத்து 2,3, 2,5, 2,7. 2,3, 2,5 7. அதே மாதிரி 3ல ஆரம்பிக்கட்டும். 3,3, 3,5 and 3,7. Next 4,3, 4,5 and 4,7. அடுத்தது 5,3, 5,5 and 5,7. 6,3, 6,5 and 6,7. 7,3, 7,5 and 7,7. இப்போ செக் பண்ணிடலாமா? இங்க LHS என்னென்ன கொடுத்திருக்கோம்? 1,3, 1,5, 1,7. அதேதான் 1,3, 1,5, 1,7, 2,3, 2,5, 2,7, 2,3, 2,5, 2,7 எல்லாம் கரெக்டா இருக்கா? அவ்வளவுதான். இது LHS-உம் RHS-உம் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கு. LHS that is equal to RHS, hence verified. Okay, இதோட எக்ஸசைஸ் 1.1ல இருக்கிற क्वेश्चंस எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஸ்டூடண்ட்ஸ். நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 1.2ல இருக்கிற क्वेश्चंसோட அடுத்த வீடியோல பார்க்கறேன். Thank you. Thanks for watching.